தடியனே பேசாம இங்க இந்த மாதிரியே சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துக்கலாம். தடியனே நீ கோதாவரி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க, நான் கருவாச்சியை கல்யாணம் பண்ணி விட்டு நேரம் இங்க வந்துருவோமா? எந்த கடங்காரங்க தொல்லையும் இங்க இருக்காது. நிம்மதியா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க தொல்லையும் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம பாட்டுக்கு இங்க வந்து வீடை கட்டி இருந்துக்கலாம். எவனும் கேட்கறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்கல்ல. எதுக்கு இங்க வீடு கட்டிட்டு தண்ணி இல்லாம சாகுறதுக்கா? ஏண்டா லூசு பையில, நானே எப்படா ஊருக்கு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க குடி இருக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கியாக்கும். எவன் தொல்லை இல்லைனாலும் இந்த பாலைவனத்துல தண்ணி இல்லாம செத்து போயிடும்டா. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீ இங்கேருந்து ஊருக்கு விடும்னா காஞ்ச கருவாடு மாதிரி தான் போவா பாத்துக்க. தடியனே நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. அதாவது நமக்கு கடனும் இருக்காது, நம்ம கொடுத்த கடன்லாம் கேட்க எவனும் இருக்க மாட்டான்ல. அதை சொல்லிக்கிட்டு இருக்கேனே. பேச்சாம என்ன பண்ணலான் இருக்கிறேன். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்கேயே ஒரு வீட்டை மாதிரி போட்டுக்கிட்டு இங்கேயே நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும். எந்த கடங்காரன் தொல்லையும் நமக்கு இருக்காதுல்ல. அது ஒண்ணுக்கு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சகாரா, சகாரா, நீ எங்க போன சகாரா? நம்ம மூட்டையில தூக்கிட்டு எங்க சகாரா போடு? சகாரா, நீ அங்க இருக்கிறியா? இது வர சகாரா, நம்மளோட பொருள்லாம் எங்க சகாரா? எங்க வச்சுட்டு வந்த? ஐயோ, அதுல நம்ம வாழ்வாதாரம்லாம் இருக்குல்ல, எங்க வச்சுட்டு வந்த சகாரா சொல்லு. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த பொருள்லாம் கிடைச்சிச்சு? நீங்க தான் என் சகாராட்ட வந்து இந்த மூட்டை முடிச்சுலாம் அவுத்து என் பொருளா எடுத்து வச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கடா. ஐயா, நாங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. நாங்க டூருக்கு வந்திருக்கோங்க. எல்லாத்தையும் நாங்க மூட்டை முடிச்சுலாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நீங்க என்னங்க உங்க பொருளை எடுத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுங்க. எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு நாங்க எங்க உங்க பொருள் எடுத்து மூட்டை முடிச்சுலாம் அவுத்து இதெல்லாம் வச்சு தொண்ணாந்துக்கிட்டு திங்கணும்? நாங்க அவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம். சும்மா ட்ரிப் வந்திருக்கோங்க. எது இந்த பாலைவனத்துல நீங்க ட்ரிப் வந்திருக்கிறீங்களா? இந்த பாலைவனத்துல இருந்து இந்த இடத்த விட்டு காலி பண்றதே ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இங்க இருந்து எவ்வளவு மைல் தூரம் நடந்து போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்த்தா சரியில்லாதவங்க மாதிரிதான் இருக்குது. ஆமா, நீங்க இங்க இருந்து எப்படி போவீங்க? உங்க கையில போனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த இடத்த விட்டு நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க பாப்போம். அது என்ன, எங்களுக்கு நாங்க நினைச்சா போன் போட்டு எல்லாம் வர சொல்ல முடியாது. நாங்க நினைச்சாலே ஹெலிகாப்டர் மேல வந்துரும். ஏன்னா கீழே தூக்கி போடுவாங்க. அதுக்கு மேலே ஏறி நாங்கள் போய்க்குவோம் பார்த்துக்க. இதில் என்ன இருக்குது? நாங்களாம் பணக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்க. என்னமா பண்ணுங்க சகாரா? எங்க இந்த மூட்டையெல்லாம் போட்டு வந்த? நீ உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சகாரா. நம்மளோட மூட்டை யார்கிட்ட கொடுத்து தயவு செஞ்சு சொல்லிடு. கேக்குறாருல, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கய்யா. ஏய் சகாரா, உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்குது. எங்க தள்ளு, உன் பொருள்ல யாரோட பொருள் அவன் உத்து பார்த்துக்கிறேன். அப்புறம் கண்டுபிடிச்சிக்கிறேன் யார் எடுத்தான்னு. அட பாவி பயலுகளா, இதுல எல்லாமே என்னோட பொருள் தானே. என் சகாரா இன்னைக்கு போய் பொய் சொல்ல மாட்டான். இப்படி எடுத்து திருட்டு திங்கிக்கல, உங்களுக்கு வெக்கமா கிடையாது? திருட்டு தீனிக்காரங்களா இங்க இருந்து இதுல ஹெலிகாப்டர்ல வேற ஏணியை தூக்கி போட்டு மேலே ஏறி போவாராக்கா? ஐயோ, சொன்னா கேளுங்க. எங்க சூழ்நிலைதான் அப்படி ஆகி போச்சு. இந்த பாலைவனத்துல இருந்து மாட்டிக்கிட்டுங்க. அதை சொன்னா நம்புற கதை மாதிரியே இருக்காது பாத்துக்கங்க. தயவு செஞ்சு எங்களை எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது பண்ணி ஊருக்கு அடிச்சு விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பணம் காசுலாம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்பனா வந்த போதே எனக்கு எதாவது சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு ஹெலிகாப்டர்ல போவேன், ஏரோப்ளேன்ல போய் கதை விட்டுக்கிட்டு வளர்க்குறீங்க. என் மூட்டை முடிச்சுல இருக்க சாப்பாடை பூரா அவுத்து வேற தின்றுக்கிறானுங்க, மூஞ்சிகளையும் முகரைகளையும். உங்களுக்குலாம் சரியான தண்டனை இந்த பாலைவனத்திலே அல்லாட விடணும் பார்த்துக்கங்க. அல்லாடி 2 நாள்ல செத்து போயிருவீங்க நீங்களே. வேணாம், இவனுங்களை பேசாம நம்ம கையடிமையா வச்சுக்குவோம். பாலைவனத்துல நம்ம டீ கடை இருக்குதுல்ல, அங்க கொண்டு போய் இவனுங்களை விட்டோம்னா நமக்கு அடிமையா இருந்து வேலை பார்ப்பாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பாலைவனத்திலே ஒரு டீ கடை இருக்குது, அங்க வந்து நீங்க வேலை பார்க்குறீங்களா சொல்லுங்க. இப்பவே உங்களை இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறேன். அப்படி இல்லைன்னா நான் கூட்டிட்டு போக மாட்டேன், இந்த இடத்த விட்டுட்டு போயிருவேன் பார்த்துக்கோங்க. நீங்க பாலைவனத்துல இந்த டீ கடையில இருந்து வேலை பார்ப்பீங்கன்னா சொல்லுங்க. ஐயோ அண்ணே, எந்த வேலையா இருந்தா என்னண்ணே, நாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா போதும் பார்த்துக்கங்க. சோறு தண்ணி இல்லாம ரொம்ப உடம்புலாம் வத்தி போச்சுனே. சீக்கிரம் கூட்டு போய் நல்லா சோறு தண்ணிலாம் கொடுங்க. ஆமா, 3 வேளை சோறு போட்டுருவீங்கன்னா சொல்லுங்க, நாங்க வர்றோம். 3 நேரமும் நானே சோறு கொடுத்துட்றேன். சோறு மட்டும் இல்லை, தண்ணி எல்லாமே நானே கொடுத்துறேன். தங்குறதுக்கு இடமும் கொடுத்துட்றேன். ஏன் கூட அப்படியே நடந்து வாங்க. இன்னும் ஒரு 2 மைல் போனால் போதும் என்னோட இடம் வந்துருவாங்க. ஐயா, இதுக்கு மேலே என்னால் நடந்தா நான் செத்தே போயிடுவேயா. தயவு செஞ்சு வண்டி கிட்டி வச்சிங்கன்னா நீ ஏற்றி கொண்டு போங்க. என்னால் நடந்து வர முடியாதியா. இது பாருங்க, நீங்க தங்க வேண்டிய இடம் இதுதான் பார்த்துக்கங்க. இங்க தங்கிக்கங்க. காலையில வந்து உங்களுக்கு சமைச்சு போறதுக்கு யாராவது அனுப்புறேன். அவங்க சமைச்சு போடுவாங்க. காலையில நேரா டீ கடைக்கு வந்துருங்க. என்னது இது ஓட்டு வீடுமா இருக்குது? நாங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல மாடி வீட்டாவது அமைச்சு கொடுப்பேன் பார்த்தா இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்க.
உன் டீ கடையில வந்து நல்லா வேலை பார்க்கணும் மட்டும் நினைக்கிறேல, அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். இது என்னையா ஓட்டு வீடு மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல வீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவா போ. உங்களுக்கெல்லாம் இந்த வீடு கொடுக்கறதே பெருசு, இதுல உங்களுக்கு மாளிகை வீடு வேணுமா? மாளிகை வீடு ரொம்ப வாய் பேசுனீங்கன்னா இந்த வீடு இருக்காது. பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கன்னு விட்டுட்டு போயிருவேன். சார் இதுக்கு முன்னாடி எங்க தூக்கிட்டு இருந்தீங்க? ஒழுங்கா உள்ள போங்கடா. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு, ஏதாவது பேசுனீங்க வாரி துணிட்டு போயிருவேன். போங்க உள்ள. பாய் அவன் கிடக்குறியா? நீங்க போங்க பாய், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அப்பா, இந்த சப்பாத்தி போடுறதுனாலே பெரிய வேலை தான், சமைக்கிறதுனாலே கஷ்டம் தானே. அப்பா காலையில ஆயிடுச்சு, இனி கடைக்கு வேற போகணுமா? இன்னைக்கு தாண்டா கொஞ்சம் நிம்மதியா அந்த வீட்டுல தூக்கணும். அப்பா என்னமோ வாசனை வருதே. அட சப்பாத்தி கருகுன நாத்தம்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க எப்படிடா சப்பாத்தி போடுறா? யாரு போடுறா? அட ஐயோ என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கா. இவ்வளவு அழகான பொண்ணா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லையே என் வாழ்க்கையில. அடடா சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு தான் போல, நமக்கு சமைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னார்ல, இந்த பொண்ணு தான் போல இருக்குதே. சமைக்கிற பொண்ணே இம்புட்டு அழகா இருக்கலாளே. இத பாரு, உக்காரு, சப்பாத்தி சுட சுட சுட்டு தரேன். உக்காந்து தின்னுட்டு நீங்க வேலைக்கு நேரா கிளம்புங்க. ஆமா, உன்னோட மகன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் வெளியே சொல்லு, அவனுக்கும் கையோடு சுட்டுறேன். மகனா? எம்மா அவன் மகன்லாம் இல்ல, எனக்கு தம்பி வேணுமா, நான் அவனுக்கு அண்ணன் வேணும். என்னது அண்ணன் தம்பியா? பார்த்தா அப்படி தெரியலையே, அப்பா பையன் மாதிரில இருக்குது. ஏதோ ஒரு உறவா இருந்துட்டு போட்டோம். உக்காருங்க, நான் சுட சுட சப்பாத்தி போட்டு தரேன். என்ன இந்த ஆள் மட்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அந்த சின்ன பையனை கூப்பிட மாட்டேங்கிறான். அழகி, இன்னும் ஒரு 5 சப்பாத்தி உன் கையால போட்டு எடுத்துட்டு வரியா? உன் கையால கொடுத்தா 10 சப்பாத்தி என்ன 100 சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அழகி. உன் கையால என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் பாத்துக்க. இது பாருங்க, உங்களுக்கு வேர்க்கனே நான் 15 சப்பாத்தி பக்கெட்டு போட்டுட்டேன். இன்னும் சப்பாத்தி கிட்ட என்ன அர்த்தம்? உங்க பையனுக்கு வேண்டாமா? யோ நிறுத்து, என் பையன் சொல்லாதம்மா. எனக்கு பையன்லாம் இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகல. பாய் உங்களோட பேத்தி ரொம்ப அழகா இருக்கா, பேசாம உங்க பேத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க பாய். நான் ரொம்பவே நல்லா வச்சு பாத்துக்குவேன் பாத்துக்கோங்க. ஏய் முட்டாப்பேலு, யாரடா பேத்திக்கிற? அது என் பொண்டாட்டி. ஏண்டா அங்க சுத்தி இங்க சுத்தி என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன். உனக்கு என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற? அவளை பார்த்தா எனக்கு பேத்தி மாதிரி தெரியுதா? எனக்கு வந்தாலேருந்து இந்த ஆளே எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்கிறான்? என்னை காதலிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறான். ரொம்பவே காதலிக்கிறான் போல என்னைய. இவனை இந்த இடத்த விட்டு துரத்திடுங்க. 15 சப்பாத்தி பக்கெட்டு போட்டு கொடுத்துட்டேன். அப்படி இருந்து இந்த தொந்தி வயிற்றுக்கு பசி அடங்கலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க? உன்னை குதிச்சு உனையெல்லாம் மிதிச்சு எடுத்துறேன் இரு. ஐயோ இறங்கு, எதுக்கு அந்த ஆளை போட்டு இப்படி மிதிக்கிற? உனக்கு அறிவில்லை, உன் வயசுக்கு தகுந்த சவாசமே இல்லையா? இந்த ஆளை போட்டு இப்படி மிதிச்சுக்கிட்டு கிடக்குற. விட்டா அந்த ஆள் சப்பாத்தி ஆகி போயிடுவான் போல. எதுக்கே அந்த ஆளை போட்டு இப்படி மிதிச்சுக்கிட்டு இருக்க? இவன் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசியிருக்காண்டா, அதனாலதான் அடிச்சேன். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டியை நீ அசிங்கப்படுத்துறியான். இவன் எனக்கு பேத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறியான், மூஞ்சியும் முகரையும் பாரு. அதனாலதான் அடிச்சேன். ஒழுங்கா வந்தமா, கடைக்கு வந்தமா, வேலையை பார்த்தமான்னு இருக்கேன். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாம பேசிட்டேயா. எனக்கு ஊர்ல ஒரு காதல் இருக்கிறா, இந்த பொண்ணு அழகா இருக்காளேன்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. உங்க மனைவினா இனிலேருந்து எனக்கு அண்ணி வேணும். அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி. இதை பாரு, இந்த டீ கடையில நீ மணல் டீ போடணும் புரியுதா? டீனா சாதாரண டீ போடக்கூடாதுடா புரியுதா? என்ன மணல் டீலாம் எனக்கு சாதாரணமா போட தெரியும்னே, இதெல்லாம் ஒரு விஷயமா? மணல் டீ நான் சூப்பரா போட்டு தரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் வேணா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் போடு. டே இருடா, இதை பாரு, அதே மணல் டீ போடுற நேரத்துல நீ என்ன பண்ற? வர கஸ்டமர்லாம் உட்காருங்கன்னு சொல்லணும். நீ இப்ப சாட்டி நின்னுக்கிட்டு இருக்க கூடாது மதன்னு புரியுதா? வர்றவங்களுக்கு போண்டா பஜ்ஜி ஏதாவது போட்டு கொடுத்துடணும் புரியுதா? இந்தாங்க டீ போட்டுட்டேன். என்னது இது? அதுக்குள்ள டீ போட்டுட்டியா? பரவாயில்லையே, நல்லா வேகமா தான் வேலை பார்க்குற. வாழ்க்கை முழுக்க உன்னைய வேலையை வச்சுக்கலாம் போலயே இங்க. சரி கொண்டா, அதை குடிச்சு பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் சொல்றேன் என்ன. அடச்சி, என்னடா கருமோ அது? டீல மணல் அள்ளி கொட்டி வச்சிருக்கிற. மணல் டீனா உனக்கு என்னன்னே தெரியாதா? டீல மணல் அள்ளி போட்டுதான் மணல் டீயா இருக்கும். மூஞ்சி மாதிரியே இருக்குது. இப்படி நீ இப்படி போட்டு கொடுத்தேன்னா கஸ்டமர் காரி மூஞ்சில துப்பிட்டு போயிடுவாங்க. ஐயோ பாய், இதுக்கப்புறம் எனக்கு எப்படி மணல் டீ போடுறதுன்னு தெரியாது. நான் மணல் டீனா மணல் அள்ளி போட்டு கொடுக்கறதுல நினைச்சேன். சரி நீங்க வேணா ஒரு தடவை சொல்லி கொடுக்க, நான் செஞ்சிடறேன். இது தடவை நானே முதல்ல சொன்னேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா போடுறா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. இந்த கதையில ஒரு அழகான ஒட்டகம் வந்திருக்கும்ல உடையில, அந்த ஒட்டகத்துக்கு மேல இருந்த துணியோட கலர் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.